திருச்சியில் லோக்சபா தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள போலீசார் ஆர்வமுடன் தபால் வாக்குகளை அளித்தனர். வரும் 24ஆம் தேதி நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலில் திருச்சி மாநகரில் வசிக்கும் 851 போலீசாரும் புறநகரில் உள்ள 256 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள போலீசார் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக திருச்சி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் சனிக்கிழமையன்று தபால் வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டது. அதில் திருச்சி கிழக்கு, மேற்கு தொகுதியில் வசிக்கும் போலீசார் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர். இதையடுத்து அடுத்தடுத்த நாட்களில் மற்ற தொகுதிகளில் உள்ளவர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த தபால் வாக்குப்பதிவை கலெக்டர் ஜெயஸ்ரீ நேரில் சென்று ஆய்வு செய்தார். காவலர்கள் தேர்தல் பணியில ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அவங்களால வாக்களிக்க இயலாத நிலை வரும். அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்யும் பொழுது அவங்க உரிமையும் நிலைநாட்டணும். இந்திய தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த முறை கட்டாயம் அனைத்து தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நம்ம இன்று 3 நாட்களுக்கு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு இந்த ஓட்டர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் காவலர்களுக்காக செய்திருக்கிறோம். இந்த ஆய்வின் போது திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் சைலேஷ்குமார் உடனிருந்தார். போலீசார் ஆர்வமுடன் தம்முடைய வாக்குகளை பதிவு செய்தனர்.